ஹாய் கைஸ், இந்த அனிமே பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய பேர் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஈவன் அந்த வீடியோவில் ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இனிமேல் அந்த மாதிரியான ஒரு தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப். நம்ம ஹீரோவை ஒரு பாடி கார்டை ரெக்ரூட் பண்ணி அவள் குடும்பத்தையே சீரழிச்ச இட்டோரியோ அப்படிங்கிற ஒரு கேங்கை சூறையாடுறதுக்காக கிளம்பியிருப்பா. அந்த முயற்சியில் சபோட்டோ அப்படிங்கிற ஒருத்தனை கொடூரமான முறையில் கொலையும் பண்ணியிருப்பாங்க. அதோட அந்த எபிசோடு எண்ட் ஆயிருக்கும். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? எபிசோட தொடக்கத்துல டிராயிங் ஆர்ட் மாதிரியான ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு பாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அடுத்த செகண்டே அந்த பொண்ணு இறந்துருக்கிற மாதிரியும் அதுக்கு முன்னாடி ஒரு பையன் நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அதுல ஒரு டிரான்சாக்ஷன், அந்த பையன் வளர்ந்து இப்போ ஒரு பெரிய ஆளா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே இந்த சீன் கட் பண்ணி ஒரு பெயிண்டரை காமிக்கிறாங்க. அவர் பெயிண்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அந்த ரூமே அலங்கோலப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு அவருடைய பொண்ணு அப்ப அவங்கள மீட் பண்றதுக்காக ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. நல்ல ஒரு இடத்துல உட்காந்து பெயிண்ட் பண்ண கத்துக்காங்க. அது என்ன, பெயிண்ட் பண்ணும்போது கால கையெல்லாம் கிளப்புறது. அப்படி கிளப்புறதா இருந்தா கார்டன் இருக்கு, அதுல உட்காந்து கிளப்புங்க. ஏன்னா நான் தான் ஃபுல்லா கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம லேண்ட்லார்டுக்கும் நான் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி திட்டிக்கிட்டே அந்த 2 பேர்த்தையும் கூட்டு போய் காமிக்கிறா. அங்க இருந்து மாஸ்டர் ஷோரி சென்சே அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். யாரும் பார்த்தா நம்ம ரின்னு. இந்த இடத்துல டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த நேரம் யோசிச்சு பாக்குறாரு, யாராட்டு இருக்கும் அடுத்து ரின்னாமானி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர் சின்ன வயசுல ரின்ன பார்த்தது இப்ப ரொம்ப வளர்ந்துட்டால. இவருடைய பொண்ணுமே ஆச்சரியப்படுவாங்க, ரின்னானி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ பொறுமை இழந்துட்டாரு. வெறும் ஆர்டிஸ்ட பாக்குறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் தேடி வந்தோமா? ஏதோ பெரிய ஸ்வாட்ச் பண்ண சொன்னேன், அவனே நம்ம கூட கூட்டு போறதா? இப்ப வெறும் ஆர்டிஸ்ட கூட்டு காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூரி நம்ம ஹீரோக்கு பதிலடி கொடுக்கறதமா? ஏதோ மலையில பிறந்த பையன் குரங்குகளால் வளர்க்கப்பட்டா எந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுப்பானோ அதை தான் நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாரா. என்னடா சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ ஏறி வரும்போது ரின் தான் நம்ம ஹீரோவை தடுத்துட்டு, மாஸ்டர் இது என்னோட பாடி கார்டு தான், அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, பாடி கார்டா எதுக்கு அப்படின்னு மாதிரி குழம்புறாரு. அதுக்கு அடுத்து அவரை கூப்பிட்டு வச்சு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்க வில்லேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு மிரர் கிராஃப்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். உன்னுடைய ஃபேமிலில இருந்தா நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. உன்னுடைய அப்பாவும் எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரியான குடும்பத்துக்கு நான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் எதிர்பார்த்ததே கிடையாது. பட் பாஸ்ட்ல அந்த கேங் கூட நடந்த ஏதோ ஒரு வெறுப்பின் காரணமா உங்களை பழி வாங்கியிருக்கானுங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் வருத்தப்படுவாரு. சாரி, நான் இதை உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், ஆனா நான் ஒரு நல்ல முறையில் இல்லாதனால உங்ககிட்ட சொல்ல டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா இப்போ அது சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரிவெஞ்ச் மேட்டர் எடுத்ததும், என்னது ரிவெஞ்ச் பண்ண போறியா, அதுவும் அந்த இட்டோரியோவியா அப்படின்ட்டு வாயை புழக்க, என்னுடைய அம்மா அப்பா இவங்க 2 பேரும் எந்த ஒரு தப்புமே பண்ற, கண்டிப்பா நான் அவங்கள பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேட்ல அவ தீர்மானமா இருக்க, இந்த மிஷன்ல உள்ள டிஃபிகல்டிஸ் எல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இட்டோரியோ அப்படிங்கிற அந்த கேங்கோட லீடர் பேர் அனாட்சு. அவனே செல்ஃப் ப்ரோக்ளைம் பண்ணிக்கிட்டானா நான் ஒரு ப்ராடஜி அப்படின்னு. இவனுங்க கேங்க ஈஸ்ட் சைடு ஜப்பான்ல உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா டோஜனையும் அடிச்சு நொறுக்கிருக்கானுங்க. இவ்வளவு பண்ணிருக்கானுங்க. அதுக்கடுத்து ஏன் ஷோகன் ஒண்ணுமே பண்ணாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரின் கேட்கும்போது, அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய ஃபாலோவர்ஸே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத சண்டை அந்த கேங் கூட வச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்படியாட்டம் இந்த மேட்டரை விட்டுற மாட்டாளா? இந்த ஒரு பாடி கார்டை வச்சு மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும் அவ்வளவு பெரிய கேங் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுதானே இன்னொரு பாடி கார்டு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பேசுறதெல்லாம் தூரத்துல இருந்து எவனோ ஒட்டி கேட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சடனா நம்ம ஹீரோ யாரும் சொல்லி திரும்பி பார்க்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவான். அதுக்கு அடுத்து, நான் வெறும் சாதா பெயிண்டர் தாமா, எதுக்காக நீ என்ன உன்னோட பாடி கார்டா இருக்குன்னு சொல்லி கேட்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடத்துல வச்சு ரின் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவா பாருங்க, நீங்க வெறும் பெயிண்டர் இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஷோகனேட்டோட பர்சனல் ஸ்பை தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது உனக்கும் தெரியும் அப்படிதானே? பட் ஆனா அவர் வரதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. சொல்ற மாதிரி ஷோகனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னோட ஷார்ட் ஸ்கில் எல்லாம் பாலிஷ் பண்ணி அவரோட பர்சனல் ஸ்பையா மாறினதெல்லாம் உண்மைதான். ஆனா அப்படின்னு உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கலைஞன் அவனோட கலையை எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கலையை அவன் பண்ணாம விட்டானா ரொம்ப நாள் கழிச்சு அது திரும்ப பண்ணும்போது பழைய மாதிரி அவனால பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் நான் இப்ப பழைய மாதிரிலாம் இல்லாம என்னோட ஷார்ட் ஸ்கில் எல்லாமே இப்ப காணாம போயிடுச்சு. பெயிண்டிங் இந்த வில்லேஜ்ல ரொம்ப விலை மதிப்பானது. இதை நெத்திக்கிட்டு போனா கூட நான் கண்டுக்கிட்டாத மாதிரி இருந்துப்பேன். இப்ப அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. நான் இப்ப அந்த நிலைமையில இல்ல அப்படிங்கறத இன்டெரக்டா சொல்றாரு. ஹீரோ அவனோட மனசு இப்ப உள்ள சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட, நில்லுங்க இப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, தூங்குறதுக்கு ஒரு இடத்த பார்க்க போறேமா அப்படின்ட்டு அந்த டோரை உடச்சிட்டு கிளம்புவாரு அந்த இடத்த விட்டு. நைட் ஆகிற மாதிரி தோணுது, இன்னைக்கு நீ இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு அவர் இங்க தங்க சொல்ல, இன்னைக்கு இப்ப நம்ம ஹீரோ கூட போறதா இல்ல இங்கே இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் உன்னை தனியா விட்டுட்டு போற மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாம உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நாளைக்கு காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட, அடுத்த விஷயம் நாளைக்கு நைட் ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாரு, அவளுடைய அம்மா எடுப்புற மாதிரி தோணுது. எனக்கு தூக்கமா வருதுமா, நான் தூங்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. நீ ஒரு சரியான தூங்கு மூச்சு அப்படின்னு சொல்லும்போது டபுள் வாய்ஸ் கேட்கும். யாரும் பார்த்தா அந்த மொட்டை தலைவர் என்ன கொலை பண்றதுக்காக வந்திருப்பான். மிஸ் கொஞ்சம் விட்டுருந்தா பேசுறதுக்கு வாய் இல்லாம பண்ணிருப்பான். அடுத்து அவன் அடிக்கலான்னு வரும்போது அவனோட காலை தட்டி போறதுக்கு மடியில போட்டு தப்பிச்சு வரலான்னு பார்க்கும்போது கையில இருக்கக்கூடிய ஸ்பேரை அவன் கண்ணுல துணி இருக்கும் போதுமே கூட கரெக்டா தூக்கி வீசிடுவான். அது ரின்னோட கிமிலோட மாட்டிக்கும். அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க இடத்துல வச்சு ரின் கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கலாம் முயற்சி பண்ண வருவான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட சட்டையை பிடிச்சு வெளியே எடுத்து போட்டுக்கிட்டு, தம்பி என்னப்பா இங்க பண்ற? அதுக்கடுத்து ரின் பாதுகாப்புக்காக ஒரு ஷேட் அவ கிட்ட கொடுக்கும்போது ரின் நம்ம ஹீரோட பேர் சொல்லி கத்துவா. தப்பா நினைச்சுக்கிட்டாரு. நேற்று எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான்னு. அந்த வாட்ச் டவர்ல படுத்து கிடனே அப்படின்னு சொல்ல வரும்போது, அது இல்ல அவன் பின்னாடி பாடுறான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது மொட்டையன் வரும்போதே ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு தான் வந்திருக்கான். இவனை எவன் கொலை பண்றீங்களோ அவன் நம்ம கேங்கோட லீடர் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை கொலை பண்ண தயாராகிறாங்க. நம்ம ஹீரோ எத்தனை பேர்னாலும் வாங்கடா அப்படின்னு திமிரா நிற்க அவங்களுக்குள்ள சண்டை தயாராக ஆரம்பிக்குது. இங்க சோரி வந்து அவரோட பெயிண்ட்டுக்கு பலவையான ரெட் கலர் வந்து கம்பைன் பண்ணி பார்த்துட்டாரு. ஆனா எதுவுமே அவர் நினைச்ச மாதிரி வரல. இது வச்சா நல்லா இருக்கும், ஏன் இது நம்ம நினைச்ச மாதிரியே வர மாட்டேங்குது அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருக்க அவரோட வீட்டை சுத்தி கலவரம் நடந்துட்டு இருக்கும். ஆனா அவர் எந்த கலர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒருத்தனுடைய தலையை வெட்டி போட அந்த பிளட் தெரிக்கும்ல, அது அவர் நினைச்ச மாதிரி விழுந்திருக்கும். அவ்வளவுதான், என்னுடைய கிரியேஷன் வந்து முழுமையை அடைஞ்சிருச்சு அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல இருக்கும்போது நான் மண்ணலி போடுற மாதிரி அந்த மொட்டையை அந்த பெயிண்டை உடச்சிட்டு கூட வருவானா. ஆர்டிஸ்டுக்கு இதை விட கூட என்ன இருக்க முடியும்? ஒரு விஷயத்த நம்ம பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்போம், அடுத்த செகண்டே அது காணாம போச்சுன்னா பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். இப்ப அந்த வழியில தான் நம்ம ஸ்டோரியும் இருக்காரு. நம்ம ஹீரோ அவன் எங்கடா போனா அப்படின்னு சொல்லி தேடி வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒருத்தனை வெட்டி கொலை பண்றதுல ரத்தம் அப்படி தெரிக்கும். அப்ப மொட்டை நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த ஸ்பீரை வச்சு டங்கு டங்குன்னு குத்த முயற்சி பண்ணுவோம். அதுல இருந்தெல்லாம் மிஸ் ஆயிட்டே தம்பி, நீ ஒவ்வொரு தடவையும் இப்படி குத்தும் போது சவுண்ட் போட்டுக்கிட்டே இருந்தனா உன்னோட பிரீத் அவுட் ஆகி செத்து போயிருவா பைத்தியமே அப்படின்னு சொல்ல அப்ப அவன் திமிரா சிரிப்பான். என்னன்னு சொல்லி பார்த்தா அவன் இதுக்கு தான் பிளானே பண்ணிருக்கான். ஹீரோ அப்படியே பின்னாடி தள்ளிட்டு போய் ஒரு மரத்துல ஏதோ ஒன்று கெட்டி வச்சிருக்கான். அதுல அவரோட பாடி மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்குது. அப்ப அவன் நம்ம ஹீரோ கொலை பண்ணலான்னு போகும்போது இடத்துல ரின் வந்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அப்ப அவன் ரின்னை பிடிச்சிக்கிட்டு ரின்னை கொலை பண்ணலாம் போவான். ஹீரோட்டே அவ்வளவு ஒன்றும் பண்ணாதரா அப்படின்னு அவரோட துணியை கிழிச்சிக்கிட்டு தடுக்கலான்னு வரும்போது அதுக்குள்ள அவனோட கழுத்துல வந்து கத்தி இறங்கிறோம். யாருன்னு பார்த்தா நம்ம சோரி என்னுடைய படைப்பையாட நாசம் பண்ற அப்படின்னு அந்த கழுத்தை வெட்டி போட இதுக்கு அடுத்து எல்லாமே நார்மலா இருக்கும். சூரியோட பொண்ணும் நம்ம ஹீரோயினை சேர்ந்து அவங்க செதறி கிடந்தது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, இந்த பொண்ணுக்காக எதுக்கு நீ இந்த அளவுக்கு உன்னோட உயிரை பணைய வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய தங்கச்சி என்னுடைய கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டா, அதுக்கான காரணம் நான் தான். பாக்குறதுக்கு மட்டும் என்னோட சிஸ்டர் மாதிரி இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை என் வாழ்க்கையில பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோ. தெரிஞ்சு நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி கிடையாது, நான் பயப்படுறதெல்லாம் நமக்கு பிடிச்சவங்களை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, இந்த மாதிரியான தாட்டு தான் எனக்கு இருக்கிறதா சொல்ல அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து இடத்த விட்டு வந்திருப்பாரு. இடத்துல உட்காந்து கடைசி வரைக்கும் நீ உனக்கு உண்மையாவே இருக்க மாட்டல அப்படின்னு யோசிக்க அந்த சீனங்க கட் பண்ணி ஸ்வாட் ஸ்மித் கடையை காமிக்கிறாங்க. அங்க ரின் வந்து இப்ப சண்டை போட்டாங்கல்ல அந்த ஸ்வாடெல்லாம் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுக்க ஒருமே ஃபர்ஸ்ட் யோசிப்பாரு, இது திருந்த மாதிரி தெரியல, ஆனா அந்த ஸ்வாடை எதுக்கு யூஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா ஒரு நார்மலான ஸ்வாட் மாதிரியும் கிடையாது, சோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு உள்ள போகும்போது அந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலர் ஸ்வாடை பாக்குற அதை பார்த்து ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி நிற்கும்போது அவருமே அந்த இடத்துல வந்து ஸ்வாடெல்லாம் ஷார்ப்பனிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப என்ன பார்த்து என்னமா சொல்றேன், இந்த ஜாபுக்கு வரையா 2 கனி தரேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அந்த ஸ்வாட் மேல மட்டுமே கண்ணை வச்சு அந்த ஸ்வாட் எடுக்கலாம் போவாளா. நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்வாட் கிட்ட உனக்கு என்ன இந்த ஸ்வாட பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரின் வந்து திருப்பி எதுவுமே சொல்ல மாட்டேன். அந்த ஸ்வாட் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்வாடுமா, சாயில வச்சு பார்க்கும்போது இது அந்த வில்லேஜ்ல இருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு வில்லேஜ் மென்ஷன் பண்றாரு. ஓனர் வந்து என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அது கூட ஒரு ஃபேமஸான ஸ்கூல் தான் இட்டோரியோ அப்படின்னு சொல்ல வர சோடோட ஓனருமே வந்துருவாரு. இவரைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்திருப்போம். ரின் வந்து ஒரு கோபம் கடந்து சாக்கோட அவனை பார்க்க நம்ம பொண்ணு அந்த ஸ்வாடை வச்சு என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் அந்த பொண்ணுக்கு ஸ்வாடுன்னு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் ஸ்வாடை எடுத்து சும்மா பார்த்துட்டு இருக்கா, உங்க ஸ்வாட் அப்படின்னு அந்த ஸ்வாடை வாங்கி எடுத்து கொடுத்துருவாரு. இவன் அந்த ஸ்வாடை வாங்கிட்டு இது வந்து ஒரு செகண்ட் ஸ்வாடா இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு லீக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவான். என்ன விஷயம் தெரியல, டப்புன்னு அவன் கிட்ட போய் அந்த ஸ்வாடை மட்டும் என் கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்காக அதை ஃபர்னிஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாளா. நான் வந்து ஒரு சாம்பராய்ன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் நான் வந்து சாம்பராய் கிடையாது, ஸ்வாடை வச்சு சண்டை போடக்கூடிய வெறும் ஒரு நார்மலான ஸ்வாட்ஸ்மேன் மட்டும்தான். சோ உனக்கு வந்து இந்த அசானா டோஜோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது வந்து நம்ம ஹீரோனோட அப்பா டோஜோ தான். இந்த டோஜோல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு நீ என்கிட்ட சொன்னா ஸ்வாடை உன் கையில தரதை பத்தி நான் யோசிக்கிறேன், அது வரைக்கும் இந்த ஸ்வாடை யாருக்கிட்டையும் கொடுக்கதான் என்கிட்ட ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லுவானா. நான் கேட்டுட்டு இருக்கும்போது ரின்னுக்கு அள்ளுல இருக்கும், கண்டுபிடிச்சானா கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு இப்படி அந்த சீனங்க கட் பண்ண அதை பத்தி தான் ரின் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. எதுக்காக உனக்கு அந்த ஸ்வாட் கண்டிப்பா உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்த ஸ்வாட் என் அப்பாவுடையது, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க டோஸ்ல இருந்து எல்லா ஸ்வாடையுமே தூக்கிட்டு போயிட்டானுங்க, அதுல இருந்ததுல இதுவுமே ஒண்ணு. சோ உனக்கு இப்ப அவங்க எங்க தங்கி இருக்கானுங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அதனால அவங்க கிட்ட போய் ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வரப்பா அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல நாளைக்கு காலையில வரைக்கும் தங்குறதா சொன்னானுங்க, மாதிரி பண்றதுதான் கடைசி தடவையாட்டு இருக்கும் அப்படின்னு வாயில ஒரு பொட்டேட்டோ போட்டு மின்னுட்டு இருப்பாளா. பொண்ணு பேசுறதுல ஏதோ ஒரு சூச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்க அவங்க இட்டோரியோ ஆட்கள் அவங்கள உனக்கு பிடிக்காது தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரா. இன்னும் இட்டோரியோ ஆட்கள் இருக்கிற வரைக்கும் என்னோட வெறியானது கூடிக்கிட்டே தான் இருக்கும், அவனுங்க கிட்ட போறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டான ரூட்டை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாடா. எந்த சீனம் கட் பண்ண ரின் பாடுத்து அழுதுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ என்ன சொன்னாருன்னு தெரியல. ஒருமே அந்த கதவை சாத்திட்டு அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய காட்டுல ஒருத்தனை மீட் பண்றதுக்காக போறாரு. யாரும் பார்த்தா அந்த ஸ்பைக் மாட்டேன் அவன் நம்ம ஹீரோவை பார்த்து போன நான் அந்த வாண்டட் போஸ்டர்ல பாத்திருக்கேன், அந்த 100 பேரை கொலை பண்ணது நீ தானே, என்கிட்ட இருந்து என்ன வேணும், என்னதான் இருந்தாலும் சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த விஷயத்தை கேட்டுவாரு. நீ என் கூட சண்டை போடு, நீ என்கிட்ட வின் ஆயிட்டனா என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் வின் ஆயிட்டேன்னா உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கட்டணாவை மட்டும் என்கிட்ட தந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட பிறகு இவனுக்கே புரிஞ்சிடும், அப்ப அந்த சபோட்டோ அதுக்கடுத்து அந்த மொட்டை தலை இவங்க 2 பேரும் கொலை பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்பதான் நமக்கே தெரியுது அந்த மொட்டை தலை இவங்க அல்ல ஒருத்தன். அதுக்கடுத்து அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. ஆனா அவன் வந்து மரத்தெல்லாம் தாவி தாவி ஓடுவான். அந்த சைடு இந்த சைடுல இருந்து வந்து நம்ம ஹீரோ கையில இருந்து ஒரு ஸ்வாட் தட்டி விட்டுருவான். மட்டும் இல்லாம அவன் ஸ்வாட் பின்னாடி ஒரு ஹேண்டில் இருக்கும்ல, அதுல இருந்து ஒரு சின்ன நைஃப் எடுத்து நம்ம ஹீரோ தொடையிலே குத்த அவர் அவனை மிதிச்சு தள்ளி விட்டுட்டு இப்ப தான் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காவே போகுது அப்படின்னு சொல்லும்போது அடுத்து அவனுடைய நேமையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு.
அவனோட நேம் வந்து டைட்டோ மகாட்சு. இப்போ நிற்கிற இடத்த பார்க்கும்போது எனக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறான். சின்ன வயசா இருக்கும்போது என்னோட வீடு வந்து இங்க இருந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், அந்த அளவு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் எங்க வில்லேஜை தாக்குச்சு. ஆனா அந்த காடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஃபாரஸ்டே மொத்த தண்ணி அப்சர்வ் பண்ணனால இந்த இடமே ஒரு புதை மணல் மாதிரி ஆயிடுச்சு. தெரியாத என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த இடத்துல வச்சு இறந்து போயிட்டான். இப்போ அந்த இடத்துல தான் நீ நிற்கிற அப்படின்னு சொல்லவும் அந்த புதை மணல் வந்து நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சு உள்ள இழுக்க ஆரம்பிக்க துள்ளி வந்து நம்ம ஹீரோவோட நெஞ்சிலே 2 கத்தி இறக்கி அவரை புதை மணல தள்ளி விட்டுவான். அவனுக்கு வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னுடைய தங்கச்சி வந்து பாலை வச்சு விளையாண்டுட்டு இருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்துருப்போம்ல, அதை தான் சொல்றான். ரோகனுக்கு முக்கியமான ஒருத்தன் குதிரையில வரும்போது அந்த குதிரையில மோதி இந்த தங்கச்சி வந்து 2 துண்டா பிளந்து விழுந்துருவாளாம். இதெல்லாம் நான் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கும். அதுல இருந்து இவனுக்கு சாம்ராய் அப்படிங்கிறதே பிடிக்காது. சாம்ராய் அப்படின்னாலே ஒருத்தரோட ஆர்டருக்கு கீழ்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தான். அதனாலதான் இவன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சாம்ராய்னு கேட்கும்போது நான் சாம்ராய் கிடையாது, வெறும் ஸ்வாட்ஸ்மேன் தான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பான். ஹீரோட கதையை முடிச்சதான் நினைச்சுக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் யோசிக்கிறான், இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரின்னோட ஃபேமிலி வந்து ஒரு சாம்ராய் ஃபேமிலி தான். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சாம்ராயா இருந்தாலும் அவன் பாவம் பண்ணிருப்பான் அப்படின்னு இவன் நம்புறான். அப்படி இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனோட முதுகுலயே வந்து ஒரு கத்தி இறங்கும். நீ மட்டும் அவனோட வாழ்க்கையில கஷ்டங்கள் நடந்த மாதிரி நடந்துக்காதரா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட முதுகுல அந்த கத்தி எடுத்து குத்த அவனோட பாடியில வந்து ஒரு பெரிய காயம் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்ட அந்த கட்டணாவை மட்டும் கீழே போட்டு நம்ம மறுபடியும் என்னைக்காட்ட மீட் பண்ணி ஒழுங்கா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போவான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில எதுவுமே தெரியாத மாதிரி படுத்து கிடப்பாரு. அந்த கட்டணாவை தூக்கி நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு நான் முழிக்கும் போது இந்த கட்டணம் என் கண்ணு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்ல 30 கோல்டு காயின் கொடுத்து அந்த கடனாவை திருப்பி வாங்கிட்ட போல அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லுவாரு. வைத்தியம் மாதிரி பண்ணாதீங்க, என்னோட சுயநலத்துக்காக உங்களோட உயிரை விடுறத என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு எமோஷனல் ஆகி சொல்லும்போது நான் சாக மாட்டேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல பைத்தியம் அப்படின்னு மறுபடியும் கோவப்பட்டு கத்த இந்த கட்டணம் வேணாமா நான் தூக்கி போடுறவா அப்படின்னு தூக்கி போட போகும்போது வேணாம் அப்படின்னு சொல்லி கத்துவா. உனக்கு என்னமா வேணும் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கும்போது கடினமான பயணத்தை நீ தான் சூஸ் பண்ண, உன்னோட பெற்றோர்களை நினைச்சு நீ கண்ணீர் சிந்துறது தப்பே கிடையாது. அது ஒரு கொடூரமான நினைவா இருந்தாலும் அதை நீ ஞாபகம் வச்சுக்கிறது மூலமா நல்ல ஒரு இம்மென்ஸான பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வச்சு ரின் வந்து நம்ம ஹீரோவா அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. நம்ம ஹீரோ இப்ப என்னமா சொன்ன எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க தானே சொன்னீங்க நான் உங்களோட தங்கச்சி மாதிரியே இருக்கேன் பாக்குறதுக்குன்னு, ஆள்றதை மட்டும்தான் நீங்க பாத்துருக்கீங்க, நீங்க அல்றதே நான் பார்க்கணும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாம ஒன்று சொல்லுவானா. இந்த பார்மா நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன், நீங்க சாயங்காலம் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுற. அவ கதவை சாத்திட்டு போறதுக்கு முன்னாடி நீ சொன்னதுல ஒரு தப்பு இருக்குது, பிரதர் கிடையாது அண்ணன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு தப்பு கண்டுபிடிச்சு சொன்ன பைத்தியக்கார அண்ணா அப்படின்ட்டு வர கோவமா சாத்திட்டு போவா. அதோட இந்த எபிசோடும் இந்த இடத்துல எண்ட் ஆகுது. எப்படி இருந்துச்சு இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரியா, பை.